ஹாய் ஹலோ ஃபுல் லைஃப் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முருங்கீரை சூப்பு. முருங்கீரையில் வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை வந்து எல்லாத்துக்குமே நல்லது. முருங்கீரை ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதனால் நம்ம இப்போ வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப்பு முருங்கைக்கீரை எடுத்துங்க. அடுத்தது 2 ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். 2 வந்து டொமேட்டோ, தக்காளி 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பூண்டு பல். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மிளகு இருக்குங்களா, மிளகு போட்டுணும், சீரகம், அடுத்தது பூண்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி இதை மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எடுத்து வச்சுருக்கீங்களா, கடுகு போட்டுங்க. முருங்கீரை போடுறதுனால கருவேப்பிலெல்லாம் வேண்டாம். கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுங்க. அப்புறம் இந்த தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீரையை போட்டு லைட்டாக வதக்கிங்க. கீரை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, ஏன்னா அது கசப்பு எடுத்துக்கும். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு கீரைக்கு வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுங்க. அப்புறம் இந்த சால்ட்டு போட்டுங்க. சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இதை கலந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், பூண்டு போட்டு அரைச்சி வச்சது 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து முருங்கீரை வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும். டெய்லியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த முருங்கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த முருங்கீரை சூப்பு குடிச்சிங்கன்னா தொண்டை கரகரப்பு, இந்த கொரோனா டைமில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பு வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ஹோட்டல் டேஸ்ட் வரும். இது வந்து வீட்டு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபுல் லைஃப் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க.